ஸலவாத்து சொல்வதை பொறுத்தவரையில், அதாவது வியாழக்கிழமை மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து என்ன செய்வது? ஒரு ஸலவாத்து சொல்ல வேண்டும், நபி மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதாவது ஜும்மா நாளுடைய அந்த சூரியன் மறைகின்ற வரை அது என்னதான்? அது யௌமுல் ஜும்மா, அது ஜும்மாவுடைய நாள். அப்ப எனவே நபி மீது ஸலவாத்து சொல்வதை பொறுத்தவரையில் அருமையான சகோதரர்களே, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள்? அவர்கள் இந்த உம்மத்திடம் வைத்த ஒரு கோரிக்கையாக நாம் இதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா நாளுடைய சிறப்புகளை சொல்கின்ற போது சொன்னார்கள், அன்றைய நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அன்றுதான் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது, அவர்கள் மரணித்தார்கள், அன்றுதான் என்ன செய்யப்படும்? சூர் ஊதப்பட்டு இந்த உலகம் அழிக்கப்படும். அதே போன்று அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்புகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபாக்ஸிரு அலைய மினஸ் ஸலா, என் மீது நீங்கள் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன? இந்த நாளில், வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் அதிகம் என் மீது நீங்க என்ன செய்யுங்க? ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது நீங்கள் மரணித்து நீங்கள் அடக்கப்பட்ட பிறகு மண்ணோடு மண்ணாகியதன் பிறகு எப்படி அந்த ஸலவாத் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும்? அந்த ஸலவாத்துகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது அப்படி கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா பூமிக்கு எதை ஹராமாக்கி விட்டான்? அதாவது நபிமார்களுடைய உடலை, அந்த மண் சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இந்த செய்தி நசாயில் 1374வது செய்தியாக பதிவாகிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாம் ஸலவாத்து சொல்வது என்பது ஒரு மிக சிறந்த ஒரு இபாதத். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிகம் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அப்ப எனவே நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு சில ஸலவாத்துகளோடு சுருக்கி விடாமல் நாம் அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, அதாவது வியாழக்கிழமை மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து இந்த ஸலவாத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவ்வளவு அதை சிறப்பித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஸலவாத்துகள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன என்று சொன்னால் அதோடு சேர்த்து யாரும் அவர்களுக்கு நினைவு கூறப்படுவார்கள்? சொல்லுங்க. அதை அந்த ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்கள், அந்த ஸலவாத்தை சொல்பவர்கள், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. நாம் ஒரு முறை ஸலவாத்து சொல்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு 10 முறை கிடைக்கிறது. அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இபாதத்தாக இந்த இபாதத் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, ஜும்மா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்திய அமல்கள்ல மிக முக்கியமான இன்னும் ஒரு அமல் தான் துஆ. நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். துஆக்கள்ல நாம் ஈடுபடுவதற்கு உரிய முக்கியமான ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள். இதில் பலர் அலட்சியமாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்துல பலர் என்ன செய்யறாங்க? அலட்சியமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் வஹுவ காயிமுன் யுஸல்லி, அவர் தொழுகையிலே நின்றவராக அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்திப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நேரத்தில் அவருக்கு அதை வழங்காதிருப்பதில்லை. அந்த நேரத்தில் அந்த துஆ அமைந்து விடும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதை வழங்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு அது ஒரு சிறிய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், சைகை செய்து காட்டினார்கள். புகாரில 935வது செய்தியாக பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பதிவு செய்கிறார்கள். அந்த நேரம் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம். எனவே நாம் ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிலும் குறிப்பாக தொழுகையிலே சுஜூதில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர், அதே போன்று நபி அவர்கள் தொழுகையில் நமக்கு சொல்லி தந்த துஆக்கள், இப்படியாக நாம் இந்த துஆவுடைய விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள். ஏன்னா பலர் இதில் என்ன செய்யறாங்க? கவனம் செலுத்தாது இருப்பதை பார்க்கிறோம். அப்ப துஆவுக்குரிய ஒரு மிக முக்கியமான நாள், மிகச் சிறந்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நேரம் தொடர்பாக சில ரிவாயத்துகள் இடம்பெறுகின்றன. இப்ப இந்த ரிவாயத்தில் சொன்னாங்க, நேரத்தை எப்படி சொன்னாங்க? அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், ஒரு சிறிய ஒரு நேரம் என்று சொன்னார்கள். வேறு சில ரிவாயத்துகள்ல அந்த நேரம் தொடர்பாக பதிவாக இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ல 2012வது செய்தி, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகனிடம் கேட்கிறார்கள், அபூ மூஸா அல் அஷ்அரியுடைய மகனிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய தந்தை அந்த ஜும்மா நாளுடைய அந்த நேரம்
துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற நேரத்தை பற்றி சொல்கிறாராமே என்று சொல்லி கேட்கிறாங்க. யார் கேட்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், எனது தந்தை அந்த சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அவர்கள் கேட்ட அந்த செய்தி, அதாவது இமாம் பிம்பரிலே அமர்ந்ததிலிருந்து தொழுகை நிறைவு செய்யப்படும் வரை, இமாம் பிம்பரிலே அமர்ந்ததிலிருந்து தொழுகை நிறைவு செய்யப்படும் வரை உள்ள நேரம் என்று இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாகிறது. 2012 செய்தியாக. அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் பார்ப்போமாக இருந்தால், இமாம் பிம்பரிலே அமருகிறார். நாங்கள் ஆரம்பத்தில் உள்ள செய்தியில நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன, இப்ப தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில் என்று வருகிறது. அவர் தொழுகையில் இருக்கக்கூடிய நிலையில், அப்ப தொழுகையில் இருக்கும் நிலை என்று சொன்னால் இதற்கு அறிஞர்கள் அதே போல் நபித்தோழர்கள் சொல்லுகின்ற விளக்கங்கள் ஒன்றுதான். ஒருவர் தொழுகையை அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் அவர் எதில் இருக்கிறாரு? தொழுகையில் இருக்கிறார். ஒருவர் தொழுகையை அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் அவர் தொழுகையில் இருக்கிறார். அந்த ஹதீஸை விளக்கத்துக்காக கொண்டு வருவார்கள். அப்ப எனவே நமக்கு அங்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? துஆ செய்து கொள்ளலாம். இமாம் பிம்பர்ல அமர்ந்ததிலிருந்து தொழுகை நிறைவு செய்யப்படுகின்ற வரை தொழுகையில் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அப்ப எனவே இப்படியாக அந்த சந்தர்ப்பங்களை இமாம் என்ன செய்வார்? 2 ஹுத்பாவுக்கு மத்தியில அமருவார். அந்த சந்தர்ப்பம் இப்படி பொதுவாக அந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு துஆண்டு கிடையாது. பொதுவாக எதையும் என்ன செய்யலாம்? ஒருவர் பிரார்த்திக்கலாம், கேட்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்து நாம் இன்னொரு செய்தி விளங்கி வைத்திருக்கிறோம். அது எந்த நேரம் சொல்லுங்க? ஜும்மாவுடைய நாள்ல அசருக்கு பிறகு உள்ள நேரம் இல்லையா? அதாவது என்ன, அந்த கடைசி நேரம். இது தொடர்பாக வரக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னா, அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. யார்கிட்ட? அப்துல்லாஹ் இப்னு சலாம் அல்லது சலாம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அந்த நேரம் பற்றி அவங்க சொல்லும் போது, அது ஜும்மாவுடைய நாள்ல அந்த கடைசி நேரம் என்று சொல்லும் போது, அப்ப இவங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் தான் தொழ முடியாதே, தொழுவது தடுக்கப்பட்ட நேரம் ஆச்சு, ரசூலுல்லாஹ் தொழுகைகள் என்று சொல்றாங்களே. அப்ப என்ன விளக்கம் சொன்னாங்க? என்ன விளக்கம் சொன்னாங்க? நான் ஆரம்பத்தில் சொன்ன விளக்கம் என்ன உங்களுக்கு? அதாவது தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலம் எல்லாம் அவர் எதில் இருப்பாரு? அவர் என்ன செய்வாரு? தொழுகையில இருப்பார் என்ற அந்த செய்தி அவங்க கொண்டு வந்து சொல்றாங்க. எனவே அந்த நேரத்தில் ஒருவர் துஆ செய்வது சிறப்பானது என்று சொல்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் போது நாம் இதுல 3 விஷயங்களை விளங்கிக் கொள்ளும். என்னென்ன விஷயம் சொல்லுங்க பாபம்? முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நேரம். அந்த நேரத்துக்குள் ஒருடைய துஆ அமைந்து விடும் என்றால் அது அங்கீகரிக்கப்படும் என்பது ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்ன சொல்லுங்க? மிம்பர்ல அமர்ந்ததிலிருந்து தொழுகை நிறைவேற்றப்படும் வரை என்ற செய்தியை படித்தோம். 3வது செய்தி என்ன? அதாவது அசருக்கு பிறகு உள்ள நேரம், அசருக்கு பிறகு உள்ள நேரம் என்ற செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபல் தமிசுஹா ஆகிர சாஅத்தின் பஅதல் அஸ்ர், அசருக்கு பிறகு அந்த கடைசி நேரத்தை நீங்க துஆவுக்காக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அபூதாவுதுல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகளுக்கு அடுத்ததாக நாம் எதை இங்கு பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னால், ஜும்மாவுடைய நாள்ல சிலரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், இப்ப இது கொஞ்சம் பரவி வருகிறது, ஜும்மா முபாரக் என்று சொல்வது. இதை வாட்ஸ்அப்ல கூட ஷேர் பண்ணுவார்கள். ஜும்மா முபாரக் என்று சொல்வது இப்படியா என்ன செய்யறது? இப்ப ஜும்மா நாளை பொறுத்தவரையில அது முஸ்லிம்களுக்கு என்னதான் சொல்லுங்க? பெருநாள் இல்லையா? ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அதாவது 2 பெருநாள்கள் ஒரே நாளில் அமைந்து விடும் என்றால் தொழுவு சம்பந்தமான ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி. அந்த செய்தி வருகிறது. ஈதான் 2 பெருநாட்கள் ஒரே நாளில் அமைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எதை? ஜும்மாவுடைய நாளையும் பெருநாள், நோன்பு பெருநாளோ ஹஜ்ஜி பெருநாளோ. அப்ப எனவே இது என்ன? இது ஒரு ஈத், ஒரு பெருநாளுடைய தினம், ஒரு பெருநாளுடைய தினம். ஆனா ஒரு ஹதீஸ் நமக்கு சமுதாயத்தில் பிரபலமாக ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன? ஜும்மாவுடைய நாள் ஏழைகளுக்கு என்ன? ஏழைகளுக்கு, அதாவது ஃபுகராக்களுக்கு, ஏழைகளுக்கு ஹஜ்ஜாகவும், அது மிஸ்கீன்களுக்கு என்ன? பெருநாளாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவோம். அது ஒரு தைஃபான, ஒரு அடிப்படையற்ற ஒரு செய்தி, அந்த செய்தி. ஆனா பெருநாள் என்பதற்கு என்ன வேறு செய்திகள்ல ஆதாரம் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என அருமையான சகோதரர்களே, அதாவது இந்த நாளில் இப்படி வாழ்த்து சொல்வது, இதை ஜும்மா முபாரக் என்று இப்படியான வார்த்தை பிரயோகங்களை பொறுத்தவரையில அறிஞர்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கடா, இந்த நடைமுறை யாரிடம் இருக்கவில்லை? சஹாபாக்களிடம் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலிடம் சஹாபாக்களிடம் இப்படியான ஒரு நடைமுறை இருக்கவில்லை. அப்ப எனவே
அப்படியான ஒரு நடைமுறை அவர்களிடம் இல்லாத காரணத்தால் இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ்விடம் கேட்கப்படும் போதும் அவர்களும் இதை சொல்கிறார்கள். இதை என்ன சலஃபுகளிடம் இந்த நடைமுறை காணப்படவில்லை, எனவே நாம் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நர்மையான சகோதரர்களே, ஏனென்றால் நம்ம உலக விஷயங்களை பொறுத்தவரையில உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒருவருக்கு என்ன, அவருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அல்ல அவருக்கு நல்ல ஒரு விஷயம், இது மாதிரி இடங்களை வாழ்த்துறது தப்பு கிடையாது, அது பிரச்சனை. ஆனால் இது மார்க்கம் என்று வரும்போது, இது மார்க்கம் என்று வருகின்ற போது அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? அதற்குரிய ஆதாரம் தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.